இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 15வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது என்னதென்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம் என்றான். 430 ஆண்டுகளாக எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த யாக்கோபின் சந்ததியார் தேவனை நோக்கி முறையிட்டதன் விளைவாக தேவன் அவர்களை விடுவித்தார். ஆபீப் மாதத்தின் 14ஆம் தேதி இரவு அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டார்கள். 2ஆம் மாதம் 15ஆம் தேதி அவர்கள் சீன் வனாந்தரத்தில் வந்து சேர்ந்தார்கள். அதுவரைக்கும் 1 மாத காலமாக தாங்கள் வைத்திருந்த ஆகாரத்தை சாப்பிட்டார்கள். எல்லாம் தீர்ந்து போன பிற்பாடு தங்களுக்கு சாப்பிட ஆகாரம் ஒன்றுமில்லை என்று அவர்கள் முறுமுறுத்தார்கள், புலம்பினார்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர்கள் பிதாக்கள் அறியாத வானத்தின் தானியமான தூதர்களின் அப்பத்தை தேவன் வானத்திலிருந்து பொழிந்தருள பண்ணினார். விடியற் காலத்திலே பனி நீங்கிய பின் உருண்டையான வெண்மையான கொத்தமல்லி அளவிலான பொருள் தரை மீதெங்கும் கிடந்தது. அது என்னவென்று கேட்டார்கள். மோசே, கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம் என்றான். அதன் ருசி தேனிட்ட பணியாரம் போல் இருந்தது. அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். மன்னா என்பதற்கு இது என்ன என்று அர்த்தம். வனாந்தரத்திலே அவர்கள் இருந்த 39 ஆண்டுகள் 11 மாதம் தேவன் இந்த மன்னாவினாலே அவர்களை போஷித்தார். ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து இயந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள். அதை அப்பங்களாக சுடுவார்கள். அதனுடைய ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல இருந்தது. தேனிட்ட பணியாரம் போல இருந்த அந்த மன்னாவின் ருசி அவர்களுக்கு போக போக புது ஒளிவ எண்ணெயின் ருசி போல ருசி குறைந்து காணப்பட்டது. என்னாகும் 21வது அதிகாரத்தில் இங்கு அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்று தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி தங்கள் நடுவே இருந்த தேவனை அசட்டை பண்ணி அவர் தங்களுக்கு கொடுத்த ஆகாரத்தை வெறுப்பாய் பார்த்தார்கள். இந்த மன்னா என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதியிலே வார்த்தையாய் இருந்த தேவன் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நம் நடுவே வாசம் பண்ணினார். யாக்கோபின் சந்ததியார் 40 ஆண்டு காலமாக வனாந்தரத்திலே மன்னாவினாலே போஷிக்கப்பட்டு சரீரத்திலே பலனடைந்தார்கள். அவர்களிலே பலவீனப்பட்டவன் ஒருவனுமில்லை. இந்த மன்னா அது தேவனுடைய வார்த்தை. அவர்கள் அதிகாலமே எழுந்து மன்னாவை சேகரித்தது போல நாமும் காலமே எழுந்து தேவனுடைய சமூகத்தை நாடி அவருடைய பிரசன்னத்தை தேடி அந்தந்த நாளுக்கு வேண்டிய கிருபையும் பலத்தையும் தயவையும் இரக்கத்தையும் ஆலோசனைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமானது, பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பத்தக்கது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கிற வசனத்தின்படி இந்த மன்னாவான தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்துகிறதாக உள்ளான மனிதன் பலனடைந்து வளரத்தக்கதான கிருபை கொடுக்கிறது. நம்முடைய உள்ளான மனிதன் பலனடைந்து காணப்படுகிறானா அல்லது சோர்வடைந்து இருக்கிறதா என்று யோசித்து பார்ப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, பிதாவாகிய தேவன் எங்களுக்கு அருளி செய்த வார்த்தையாகிய மன்னாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். யாக்கோபின் சந்ததியார் அதிகாலமே எழுந்து அந்த மன்னாவை சேகரித்தது போல அதிகாலமே உம்முடைய சமூகத்தை நாடி உம்மிடத்திலிருந்து ஆலோசனைகளையும் பலனையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை தாங்க. எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிற உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் பலனடைந்து அதன்படி நடக்க எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.